ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தரே, நீர் எங்களை தேடி வந்த தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிறவருமாய் நம் மத்தியில் இருக்குது. கவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் உம்முடைய பாதத்திலாய் கர்த்தரே, உம்மை துதிக்கிற இந்த நேரத்தில் தேவனே, உம்முடைய பிரசன்னத்தால் உம்முடைய விடுதலினாய் எங்களை நிரப்பி வழி நடத்துது. கவைக்காய் ஸ்தோத்திரம். நீர் உண்மையுள்ள தேவன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரா, எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்த நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. இதுவரையிலும் நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதுவரையிலும் பாதுகாத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓரோ குடும்பங்களிலும் கர்த்தரே, உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பி அவருடைய தேவைகள் சந்தித்து வழி நடத்தியதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாதுகாக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாடுகளிலும் கூட ஓரோ இடங்களிலாயிருந்து வீடுகளிலாயிருந்து கர்த்தரே, உம்மை துதிக்கிற ஓரோ மக்கள் மேலும் கர்த்தரே, உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கி வரட்டும். தெய்வ மகிமை இறங்கட்டும். இப்பொழுதே அபிஷேகத்தால் நிரப்பட்டும். அப்பா, ஒரு பிள்ளைகள மேலும் தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரட்டும். பலவீனதைகள் மறையப்படட்டும். எல்லா அந்த காலத்தின் கிரியைகள் இப்போல் எரிஞ்சு மாறப்படட்டும். எல்லா வியாதிகள், பலவீனதைகள் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாறப்படட்டும். ஒரு விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும். வேவலாதிகள் இந்த நேரத்தில் எரிஞ்சு மாறப்படட்டும். ஆண்டவரே, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாறவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே ஒரு பெரிய விடுதலை ஓரோ பிள்ளைகளுக்கும் நீர் கட்டளையிடுவைக்காய் ஸ்தோத்திரம். தேசத்துக்கு ஒரு சௌக்கியத்தை கொடுத்து, தேசத்தில் ஒரு விடுதலை கொடுத்து, எல்லா மக்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள் மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை அனுப்புதவைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் இந்த மகா வியாதிகள் தேசத்திலிருந்து எரிஞ்சு மாறவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளிலும் கூட நாங்கள் உன்னை ஆராதிக்க உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தரே, உன்னுடைய கரம் எங்களோடு கூட இருந்த எங்களை வழி நடத்துதவைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கும் போது, மக்களுக்காய் ஜெபிக்கும் போது நீர் எங்களோடு கூட இருந்து ஒரு மக்களை விடுவிக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஓரோ குடும்பங்களை ஆசீர்வதியும், ஓரோ மக்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையின் கரம் எல்லா பிள்ளைகளையும் தொடுதவைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பாடும்போது, ஆராதிக்கும் போது, வசனங்கள் தியானிக்கும் போது உன்னுடைய கிருபை எங்களோடு கூட இருக்குதவைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா தின மக்களையும் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தருகிறாவே. ஆமென். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடல் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பியிருக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பியிருக்கு அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மைதான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மைதான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்னால் தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க.
மனிதர்கள் முன்னாடி தலகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கு, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கு, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கு, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாது அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாது அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இப்போவே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 அல்லேலூயா. கர்த்தரே, இந்த நாடுகளிலும் கூட நாங்கள் உம்முடைய பிரசன்னத்துக்கு நேராய் வர, ஆண்டவரே உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஓரோ பிள்ளைகளை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா குடும்பத்துக்குள்ளே கர்த்தரே உன்னோட வல்லமை இறங்கி வரட்டும், தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். இந்த நாடுகளில் ஓரோ மக்கள் பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும் போது எல்லா குடும்பங்களுக்கு சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும், எல்லா மக்களுக்கு சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த நாடுகளில் பெரிய விடுதலோட வெற்றியோடு ஓரோ பிள்ளைகளை கடந்து செல்ல கிருபைதாரும். அல்லேலூயா. ஆராதிக்கலாம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாரோ, ஆவியாமே கோடி நீடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாரோ, ஆவியாமே கோடி நீடிப்பார். அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே மகளே, அஞ்சாதே மகனே, நீரஞ்சாதே மகளே. வெற்றி கோடி
கோடி வீழ்த்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழுகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழுகை வென்று விட்டோம். வெற்றி கோடி விடுத்திடுவோம், நாம் வீர நாடை கடந்திடுவோம். வெற்றி கோடி விடுத்திடுவோம், நாம் வீர நாடை கடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பை கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பை கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி வீழ்த்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி வீழ்த்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடகத்தால் பிசாசை வென்று விட்டோம். விசுவாச கேடகத்தால் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கோடி வீழ்த்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி வீழ்த்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெற்றி கோடி வீழ்த்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரே, இந்த நாடுகளிலும் கூட அநேக ஆயிரங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு விவலாதியோடு வியாதியோடு ஆயிருக்குது. இந்த நேரத்தில் தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுங்க, தேசத்தில் பெரிய வெற்றியை கொடுங்க. ஆண்டவரே, உமக்கு முன்னாடி ஆயிரம் நாங்கள் செபிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்ம தேசத்துக்குள்ள ஆண்டவரே ஓரோ இடத்தில் கர்த்தரே உம்முடைய ஓரோ பிள்ளைகளையும் நீர் தொடுதகமைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மக்களையும் ஆசீர்வதி, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை தார். இந்த நாடுகளின் தேசத்தில் மகாமாரி முற்றிலும் அழிக்கப்பட, மகாமாரி முற்றிலும் அது இந்த உலகத்தில் எடுக்கப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். இந்த நாடுகளில் மக்கள் வியாதியோட பஞ்சத்தோட கஷ்டத்தோட ஆயிருக்கிற இந்த நேரத்தில் ஓரோ மக்களுக்கும் நீர் விடுவிக்கிற கிருபையால் விடுவிக்கிற ஒருவரால் இறங்கி செல்லுத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் ஆண்டவரே ஓரோ இடத்திலும் ஒரு பாதுகாப்பு கொடுங்க, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து நீர் வழி நடத்தும். இந்த நாடுகளில் எங்களை பாதுகாக்க முடிந்ததே கால்வரி சிலுவையில் எங்களுக்காய் அடிகளால் அறியப்பட்டோம். இந்த நாடுகளில் உன்னுடைய ரத்தத்தால் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தவர். இந்த நாடுகளில் எல்லா பிள்ளைகளையும் நீர் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும், உம்முடைய வல்லமையால் நிரப்பும், உம்முடைய கிருபையால் நிரப்பும். ஒரு உள்ளங்களையும் போல் நிரப்புதகமைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு உள்ளங்களையும் நிரப்புதகமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையால் பிரசன்னத்தால் நீரங்களை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அநேகம் தேவைகளோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஓரோ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறேன்.
கர்த்தரே ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து நீர் வழி நடத்துதகவைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் நமக்காய் உண்டு. கர்த்தர் நம்மை பாதுகாக்குவார். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துத நல்லவராய் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் காட்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் காட்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நன்மைகள் போராட்டம் வந்து தேவன் தாங்கினாரே. நன்மைகள் போராட்டம் வந்து தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன். 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 இயேசுவை காக்கும் கரங்களை உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை. ஹல்லேலூயா. கர்த்தரே உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பி இந்த நேரத்திலும் வழி நடத்துதகவைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பட்டும். உம்முடைய வல்லமையால் நிரப்பட்டும். தேசத்தில் பெரிய ஒரு விடுதலை கொடுக்க நீர் உயிருள்ளவராய் எங்கள் செபத்தை கேட்கிறவராய் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்தில் ஓரோ பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து வழி நடத்து. இந்த நாடுகளில் இந்த வியாதிகள் பெருகாத வண்ணம் கர்த்தரே ஒரு விடுதல் உள்ள தேசமாய் நம் தேசத்தை நீர் மாற்றுதகவை
கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்களில் இருந்து விடுவிய இந்த நாடுகளில் வந்திருக்கிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலை தர நீர் உண்மையுள்ளவராய் எங்களோடு கூட உள்ளதினாய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளிலும் கூட கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற ஒரு மக்கள் வேலும் கர்த்தரே உன்னுடைய பிரசனம் இறங்கி வரட்டும். ஆவியின் பிரசனத்தால் நிரப்பும், மகிமையின் பிரசனத்தால் நிரப்பும். ஒரு விடுதலோடு வெற்றிகரமாய் முன்னாடி கடந்து செல்ல ஆண்டவரே கிருபைதாரும். இந்த நாடுகளில் காக்கும் கரம் எங்களுக்காய் உண்டு. அது இயேசுவின் கரமாய் இருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தரே உம்முடைய கரம் எங்களை தேற்றுவதாய், எங்களை வழி நடத்துவதாய், எங்களை முன்னாடி கொண்டு போகிறவராய், எங்களை கரப்பிடிச்சு உயர்த்துவராய் நீர் எங்களோடு கூட உள்ளதினாய் ஸ்தோத்திரம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்று என்ற பாடல் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை போற்றுத ஒரு தேவன், நம்மை வழி நடத்துத ஒரு தேவன். எப்படி வாழ்க்கை முன்னாடி கொண்டு போகும் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஒரு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். அவர் நம்மை அதை ஒரு நாள் போற்றி வழி நடத்துகிற தேவன், ஒரு நாள் நம்மை கரம் பிடிச்சு ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் அந்த பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாரேறித்த உன் ஆண்டவரே தொழுதேற்று. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாரேறித்த உன் ஆண்டவரே தொழுதேற்று. போற்றிருவாரோ போதலத்துள்ளும் சாத்துதற்கரிய தன்மையுள்ளார். போற்றிருவாரோ போதலத்துள்ளும் சாத்துதற்கரிய தன்மையுள்ளார். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாரேறித்த உன் ஆண்டவரே தொழுதேற்று. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாரேறித்த உன் ஆண்டவரே தொழுதேற்று. ஹல்லேலூயா. இயேசுவே நாமமே எங்களை பாதுகாத்து வழிநடத்திய நல்ல தேவனே நான் உம்மை துதிக்கிறேன். நாளிகள் ஓரோ வீடுகளுக்குள்ளே ஆயிரம் கர்த்தரே உம்மை மகிமைப்படுத்துகிற ஓரோ பிள்ளைகளுமே உம்முடைய பிரசனம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும், பலவீனங்கள் எரிந்து மாறப்படட்டும். இந்த நாடுகளில் ஓரோ பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே மனதைரியத்தை கொடுத்து நீ வழி நடத்துதவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளிலும் அநேக ஆயிரங்கள் ஆண்டவரே வாழ்க்கை முன்னாடி கொண்டு போக முடியாது கஷ்டத்திலும் பாடிலும் இருக்கும் போது அந்த மக்களுக்கு வழிகளை துறந்து கொடுத்து நீர் ஆசீர்வதி. நாடுகளில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஓரோ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் முன்னாடி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபைதார் வழி நடத்து ஆசீர்வதி வல்லப்படுத்தி உயர்த்து. ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கிறேன்
ஆவி ஞானவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் மகனாக தெரிந்து கொண்டீர் மறுபடி பிறக்க வைத்தீர் மகனாக தெரிந்து கொண்டீர் மறுபடி பிறக்க வைத்தீர் ராஜாக்கு நாங்களே ஐயா சாரியர்கள் நாங்களே ராஜாக்கு நாங்களே ஐயா சாரியர்கள் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே எங்கும் மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே எங்கும் மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம்
ஹalleluya. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். பிதாவா தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். பரிசுத்தவானாய கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறேன். ஹalleluya. இந்த நேரத்திலும் கூட கர்த்தரே உம்முடைய கிருபையின் பிரசன்னம், ஆவியின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறவைக்காய் ஸ்தோத்திரம். அநேக ஆயிரங்கள் ஹாஸ்பிட்டல்களிலாய், வீடுகளிலாய் கண்ணீரோடு பாரத்தோடு வியாதியோட ஆயிருக்கிற ஒரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே உம்முடைய ஆணிகளால் அறையப்பட்ட காரம் ஓரோ பிள்ளைகளையும் தொடுதகவைக்காய் ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டல்களில் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஓரோ மக்கள் வேறும் கர்த்தரே உம்முடைய காரம் தொடுதகவைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே இயேசுவே ஒரு சௌக்கியத்தை இந்த மக்களுக்கு நீர் அனுப்புதகவைக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. இயேசுவே இந்த நேரத்திலும் அப்பா ஒரு பெரிய விடுதல் தேசத்துக்குள்ள உருவாகட்டும். ஒரு பெரிய வெற்றி தேசத்துக்குள்ள உருவாகட்டும். இந்த மகா வியாதிகள், இந்த பஞ்சங்கள், இந்த கஷ்டத்தில் ஜனத்தை நீர் விடுவிக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம். அநேக மக்கள் அழிஞ்சு போகும் போது, அநேக மக்கள் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படும் போது, இந்த நாடுகளில் பெரிய ஒரு விடுதல் தேசத்துக்கு நீர் அனுப்புதகவைக்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரான சூழ்நிலையில் இருந்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கூட பெரிய வழிகளை துறந்து கொண்டிருக்க நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வழிகளை துறந்து கொண்டிருக்கட்டும். மக்களை ஆசீர்வதிக்கட்டும். தேசத்தில் உயர்த்தட்டும். எல்லா பலவீனங்கள், இந்த பஞ்சங்கள் விடுவித்து தேசத்தை நீர் விடுவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா எதிர் சக்திகள், அந்த காலத்தின் கிரியைகள், போர்கள், சாத்தாந்த தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் கெட்டி எரிச்சு மாற்றி ஜெயமடைகிற இந்த நாடுகளிலும் கூட ஒரு பெரிய வெற்றி உள்ள மக்களாய் தேசத்தில் உயர்ந்து வர நீர் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். பாதுகாப்போடு வழிநடத்த கவைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு வீடுகளிலாய் ஜெபிக்கிற ஒரு மக்களுக்காய் ஜெபிக்கிற அந்த வீடுகளின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அந்த குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இந்த நாடுகளின் வழிகளை துறந்து கொண்டிருக்க முடிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஹalleluya. கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளிலும் கூட கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க, தேசத்துக்காக ஜெபிக்க. அநேக மக்கள் அதே இந்த நாடுகளில், அநேகம் இடங்களில் ஆயிரம், அநேகம் அதே தேசங்களில் ஆயிரம், அநேகம் இந்த நாடுகளில் ஜெபிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்களும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ததற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாடுகளில் எல்லா இடத்தில் ஆயிருந்து, வீடுகளில் ஆயிருந்து, ஹாஸ்பிட்டலில் ஆயிருந்து, எந்த இடத்தில் ஆயிருந்து எங்களை பார்க்கிற பிள்ளைகள் இருக்கிறதோ அவங்க எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அதே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பலமுள்ள நல்லவனாய் தேவனாய் இருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவனாய், கர்த்தருடைய முன்னாடி நல்ல விசுவாசம் உள்ளவனாய் நடந்திருக்கிறார். அதே ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு ஒரு பிதாவாய் தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை அதை நாம் வசனத்துக்கு நேராய் செல்லும் போது அது விசுவாசத்தில் இருந்த ஆபிரகாம் தேவன் எதெல்லாம் சொல்லுதோ, யெகோவா தேவன் எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாவற்றையும் கேட்க கீழ்ப்பட கர்த்தருடைய மகனாய் இருக்கிற ஆபிரகாம் அதை கீழ்ப்பட்டு வருகிறார். ஹalleluya. அதே ஆதியாகமம் அதே 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் അതിന്റെ 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பார். நீர் ஆசீர்வாதமாயிருப்பார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறார். நீர் ஆசீர்வாதமாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். அல்லேலூயா. இந்த நாடுகளில் அநேகர் முன்னாடி போக முடியாத சூழ்நிலையில் கஷ்டத்தோடு பாடுகளோடு ஆயிருக்கும் போது, அநேகர் வியாதியோட பலவீனதையோடு ஆயிருக்கும் போது, தேசத்தில் பஞ்சத்தோட கஷ்டத்தோட ஆயிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறார். நீ
ஆசீர்வாதமாய் இருப்பார். அப்ரஹாம் நம்முடைய தகப்பனாய அப்ரஹாம் கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு விசுவாசிக்கும் தகப்பன் அதே அப்ரஹாம் ஆயிருக்கிறார். விசுவாசிகளுடைய பிதாவாய அப்ரஹாம் கிட்ட சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் அதை அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கும் நம்மிலூടെ கர்த்தர் நிறைவேற்றுபவராய் இருக்கிறார். இந்த நாள்களில் கர்த்தர் பிள்ளைகளை, உன் குடும்பத்தில் அதை நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். உன் சபையில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். உன் தேசத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். அதை இப்போது இருக்கிற வனாந்தரமான சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாது, கஷ்டப்படாது, பாடுகளோடு இருக்காது, மனக்கவலையோடு இருக்காது. கர்த்தருவின் பாரத்தை வைத்து நம்பிக்கையோடு நாம் கர்த்தர் முன்னாடி ஆயிருந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு வெற்றியை நமக்கு பார்க்க முடியும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடிகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம்மை பலப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோட விசுவாசத்தை எல்லாம் முன்னாடி போக முடியாது இருக்கிறார், எனக்கு முன்னாடி வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார், நான் என்ன செய்ய ஆண்டவரே என்று கேட்கிற அந்த கேள்விக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். அதை ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுத தேசத்திலே நீ கடந்து செல்லணும், நீ போகணும், உன்னோட வீடை விட்டு, உன்னோட தேசத்தை விட்டு, உன்னுடைய அதே குடும்பத்திலே மக்களை விட்டு நீ நான் சொன்ன இடத்திலே நீ கடந்து போகணும். இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளை, ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லுத அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறார். அவன் தேவன் காட்டுத இடத்திலே அவன் பிரயாணம் செய்கிறான். அந்த வேளையில் அதை ஆண்டவர் பேசும்போது அவன் அதை ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுதவனாய் இருக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் உன்னை பெரிய ஜாதியாய் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இந்த நாடுகள் நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். இந்த நாடுகள் பெரிய ஜாதியாய், உன் தேசத்தில் பெரிய வளர்ச்சி உள்ளவராய் மாற்ற கர்த்தரால் முடியும். இன்னைக்கு நம்பிக்கை வைக்கின்றோம் கர்த்தர் பிள்ளைகளே. இன்னைக்கு நாம் நம்பிக்கை வைக்கும் போது நாம் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட பெரிய ஜாதியாய் மாற, தேசத்திலே சகல நன்மைகளும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் கிட்ட சொல்லி இருக்கிறார், ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அதை இல்லாத இருக்கிற சூழ்நிலையில், அதை ஆபிரகாம் தேசத்தில் வளர முடியாது இருக்கிற அந்த மாதிரி ஒரு அடவாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில், அதை குழந்தைகள் இல்லாத இருக்கிற அந்த நேரத்தில் ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறார், நான் உன்னை அதை ஆசீர்வாதமாய் வைப்பேன், நான் உன்னை ஆசீர்வாதமாய் உன்னை ஆசீர்வதித்து உன் தேசத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லுற அந்த கர்த்தருடைய வார்த்தை, அதை அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆபிரகாமிலூടെ கர்த்தர் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். இந்த நாடுகளிலும் கூட அவர் சொல்லிய வாக்குத்தத்தங்கள் உன்னிலூടെ கர்த்தர் நிறைவேற்றுவார், உன் குடும்பத்திலூടെ கர்த்தர் நிறைவேற்றுவார். அதை தேசத்தில் அவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், அதை பெரிய வளர்ச்சி உள்ளவராய், பெரிய வெற்றி உள்ளவராய் அவர் உன்னை மாற்றுவேன். ஆபிரகாம் பார்க்கும் போது அதை அவனுக்கு முன்னாடி போக முடியாத சூழ்நிலை, அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவராய் இருக்கிறார். அவன் எப்படி ஒரு பெரிய ஜாதியாய் மாறுவேன் என்று யோசிச்சுட்டு இருந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அதே ஆண்டவருடைய மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு பிள்ளைகளை அவர் பெரிய ஜாதியாய் மாற்ற முடிகிற தேவன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார் என்று சொல்லி அதே வார்த்தையின் படிக்க உங்களை உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேசத்தில் பெருக செய்வார். அவர் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவார். அதை உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை ஆபிரகாமுடைய பேரு இன்றைய தினமும் எல்லா இடத்திலும் பேசப்படுகிறார். அதே யூதன்மாருடைய இடையிலும், அதே முஸ்லீம்களுடைய இடையிலும், கிறிஸ்தியானிகளுடைய இடையிலும், தேசம் முழுவதும் அதே மக்கள் பேசப்படுத ஒரு பேராய், அதே அநேகம் பேர் எடுத்து பேசப்படுத ஒரு பேராய் ஆபிரகாமுடைய பேரை மாற்றி என்றார். இந்த நாடுகளில் நம் பேருகளை பெருமைப்படுத்துதா, நம் பேருகளை அதை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அதை வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நம்மளோடு நிறைவேற்றுவார். ஆபிரகாம்
அப்ரஹாம் நமக்கு தகப்பனாய் நமக்கு தகப்பனாய் இருக்குதா, அதே அவருக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தங்கள் இன்னே தினமும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்த்தர் அது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கவும் நீ ஆசீர்வாதமாயிருப்பார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாயிருப்பார். இந்த நாடுகளில் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் அநேகம் அதை மக்கள் யோசிக்கிறார், என்ன தடை இருக்கிறார், ஏன் எனக்கு முன்னாடி போக முடியாத சூழ்நிலை இருக்கிறார். கர்த்தர் எதை வார்த்தைகள் உனக்கிட்ட பேசியோ அதுக்கு நீ கீழ்ப்படும் போது அந்த கர்த்தருடைய விசுவாசத்து மேல் அப்ரஹாம் எப்படி கர்த்தருடைய மேல் விசுவாசமாய் இருந்தோம் அப்படி நாம் விசுவாசமாய் இருக்கும் போது நிச்சயமா நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். மூணாமത്തെ வசனம் நான் வாசிக்கும் போது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன். அப்ரஹாம் கிட்ட சொல்லுகிறார், உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறதோ அவங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே வாசிக்கும் போது உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ரஹாம் கர்த்தருடைய பிள்ளையாய் பெருகி வருகிறார், வளர்ந்து வருகிறார். அதை கர்த்தருடைய விசுவாசத்திலும் அதை தேவன் என்ன சொல்லுதோ அதெல்லாம் கீழ்பட்டு வர அவன் முயற்சி எடுக்கிறான். அவனுக்கு நல்ல விசுவாசம் அதை யெகோவாயாம் தேவனுடைய மேல் இருந்திருக்கிறான். யெகோவாயாம் கர்த்தருடைய மேல் அவனுக்கு விசுவாசம் இருந்திருக்கிறார். அதை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறதோ அவங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து ஆசீர்வதிக்கிற ஓரோ மக்களையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்துட்டே இருப்பேன். அதை யாரெல்லாம் அவங்களை சபிக்கிறதோ அவங்களை கர்த்தர் சபிப்பேன் என்னுள்ள வார்த்தை அங்கே கொடுக்கிறார். அதை அதுக்கு கீழே வாசிக்கும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிப்பார். உனக்குள் ஆபிரகாமுக்குள் சகல தேசத்திலும் பூமியில் உள்ள சகல வம்சக்காரும் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் என்றார். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை தேசத்தில் அதை ஆபிரகாம் என்ற ஒரே ஒரு ஆளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாடுகளிலும் நம்மேல் கர்த்தர் நிறைவேற்றுபவராய் இருக்கிறார். இந்த நாடுகளிலும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லிய அந்த வார்த்தை அதை ஆபிரகாமுடைய சந்ததிகள் வளர்ச்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஆபிரகாமுடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் வளர்ந்து வருகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட சொல்லிய வாக்குத்தத்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிப்பார், உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த நாடுகளில் அதை ஆபிரகாமுடைய அதை விசுவாசம் நம்மேலும் இருக்கட்டும். நமக்கும் கர்த்தர் மேல் நல்ல நம்பிக்கை உள்ளவராய் நாம் கர்த்தர் மேல் நல்ல நம்பிக்கையோடு நாம் அதை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு முன்னாடி கடந்து செல்றவராயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகளை நீ ஆசீர்வாதமாயிருப்பே, உன் குடும்பம் ஆசீர்வாதமாயிருப்பேன், உன் தேசத்தில் நீ ஆசீர்வாதமாயிருப்பேன். இந்த நாடுகளில் உனக்கு வந்திருக்கிற எல்லா பலவீனங்களும் கர்த்தர் உன்னை விடுவித்து ஒரு ஆசீர்வாதமாய் தேசத்தில் உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதை ஆபிரகாமுடைய முன்னாடி ஒரு சந்ததியும் இல்லாத இருக்கும் போது, ஆபிரகாமுடைய முன்னாடி அதை ஒரு வளர்ச்சியும் இல்லாத இருக்கும் போது ஆபிரகாம் விசுவாசத்தோடு இருந்திருக்கிறார். தேவன் எனக்காய் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்று அவர் விசுவாசம் உள்ளவராய் இருந்திருக்கிறார். இந்த நாடுகளில் நீ விசுவாசம் உள்ளவராய் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவராய் இருக்கும் போது தேசத்தில் உனக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்க, உன்னை பெரிய ஜாதியாய் மாற்ற, உன்னை பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவராய் மாற்ற, அதே உன் பேரு ஆசீர்வதிக்கப்பட்டவராய் உன் பேரை உயர்த்த என்று பெருமைப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்படுவார். இந்த நாடுகளில் ஆபிரகாம் விசுவாசிகளுடைய பிதாவாய் தகப்பனாய் இருக்கிறார். அதை ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தங்கள் இன்னைக்கு சகல வம்சங்களை
உனக்குள் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியதே அதை ஆபிரகாமுக்குள் சகல தேசங்களையும் வம்சங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளிலும் கூட உன்னோட வார்த்தைகள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீ கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை தியானிக்க கர்த்தரே, உன்னோட வசனங்களை தியானிக்க நீ கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஓரோ மக்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்து. உன்னுடைய அபிஷேகத்தால் நிரப்பு. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் இருந்தோம் அதுபோல ஒரு உள்ளங்களும் இந்த நாடுகளில் கர்த்தரே விசுவாசம் உள்ளவராய், விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் முன்னாடி கடந்து வர கர்த்தரே நீ கிருபை தாரும். எல்லா பலவீனங்களை மாற்றும். இந்த நாடுகளில் கர்த்தரே விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தர் முன்னாடி கடந்து வர ஓரோ உள்ளங்களையும் நீ நிரப்புதற்காய் ஸ்தோத்திரம். ஓ பலவீனங்கள் மத்தியில், பாடுகள் மத்தியில், மகா வியாதிகள் மத்தியிலும் கர்த்தரே நம்பிக்கை உள்ளவராய் அவர் என்ன நடத்துவார் എന്നുള്ള விசுவாசத்தோட முன்னாடி கடந்து செல்ல ஓரோ உள்ளங்களையும் நீ நிரப்புதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மாற்றி கொடுக்கட்டும். கண்ணீரான சூழ்நிலைகளை மாற்றட்டும். இந்த நாடுகளில் கர்த்தரே ஒரு பெரிய விடுதலை கொடுத்து தேசத்தில் நீ உயர்த்துதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு மக்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்து. எல்லா பலவீனங்களையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார்.